வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மீண்டும் பிறந்து வந்த அம்மா. கதைக்குள்ள போலாமா? உங்க அம்மா நின்ன நாள் பேஷா நடந்தது. உங்க அம்மா ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அவ அவங்க கூடவே இருப்பா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் என்று ஐயர் கிளம்பியதும் அவருக்கு மரியாதை செய்து வழி அனுப்பி விட்டு வந்த ராகுல் அமைதியாக தனது தாயின் போட்டோவின் அருகில் வந்து நின்றான். அவன் கண்களில் கண்ணீர் இல்லை, மனதில் துக்கம் இல்லை. எந்த உணர்வும் இல்லாமல் தனது தாயின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவனின் தோள்களை லேசாக தொட்டார் சந்தானம். அப்பா என்று திரும்பி தனது தந்தையை பார்த்தவனை, என்னப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா என்றார் சந்தானம் குரல் கம்ம. அப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அம்மா முகம் எனக்கு மேகத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு பனிமூட்டம் போலதான் தெரியுது. அவங்க என்ன கொஞ்சனது, அவங்க மடியில என்ன தூங்க வச்சது, சாப்பாடு கொடுத்ததெல்லாம் ஏதோ எப்பவோ கனவுல பார்த்த ஞாபகம், அவ்வளவுதான். ஆனா அந்த ஸ்பரிசமே எனக்கு அடி மனசுல தங்கிடுச்சு. அம்மா என் கூட இருக்கிற மாதிரி உணர்வு. ஆனா எனக்கு கருத்து தெரிஞ்சு நீங்க தானேப்பா எல்லாமும்மா எனக்கு இருக்கீங்க. லேசாக புன்னகை செய்த சந்தானம், சரிப்பா வா சாப்பிடலாம் என்று தன் மகனை அணைத்து கொண்டு டைனிங் டேபிள் அருகில் செல்ல, இதற்குள் உள்ளிருந்து உணவுகளை எடுத்து வந்து வைத்திருந்த செல்வி தனது மாமனாருக்கும் கணவனுக்கும் பரிமாற தயாராக நின்றிருந்தாள். அம்மாடி நீயும் அப்படியே இலைய போட்டுக்கிட்டு உட்காருமா என்று சேரை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தா சந்தானம். இருக்கட்டும் மாமா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா அவருக்கு இலையிலேயே சாப்பிட்டுக்கிறேன் என்று தனது மாமியாருக்கு பிடித்த உணவுகளை வகை வகையாக சமைத்திருந்ததை அவர்கள் இலையில் பரிமாறினாள். அதை பார்த்த ராகுல் அவளை பார்த்து லேசாக புன்னகை செய்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். காலிங் பெல் சத்தம் கேட்டது. யாரு என்று ராகுல் எழுந்திருக்க, இருங்க நீங்க சாப்பிடுங்க, நான் போய் பாக்குறேன் என்று விறுவிறுவென சென்று கதவை திறந்தாள் செல்வி. வாசலில் ஒரு பச்சிளம் குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் நின்றிருக்க, அவன் முகம் வாடி இருந்தது. அந்த குழந்தையும் மிகவும் களைப்பாக அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டிருந்தாள். அவர்களை பார்த்த செல்வி, நீங்க யாரு என்று தடுமாற்றத்துடன் கேட்டாள். மேடம், என் பேரு கோபி, நான் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே சாப்பிட்டு முடித்து வெளியில் வந்த சந்தானமும் ராகுலும் அதிர்ந்து நின்றனர். ஏய் கோபி, என்னப்பா இது, வா உள்ள என்று சந்தானம் அவனை பரபரப்பாக கையை பிடித்து உள்ளே அழைத்தார். கோபி வா கோபி. என்ன கோபி, ஒரு போன் போடக்கூடாது, முதல்ல உள்ள வா என்று ராகுலும் அவனை உள்ளே அழைத்து சோஃபாவில் அமர வைத்தான். ஒன்றும் புரியாமல் இதை பார்த்து கொண்டிருந்த செல்வியை, ஏமா செல்வி, இது யார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு கோபாலோட பையன். இவன் சம்சாரம்தான் போன வாரம் சூசைட் பண்ணிக்கிட்டா என்று அவர் மெல்லிதாக கூற, அப்பொழுதுதான் செல்விக்கு நினைவு வந்தது. ஒரு வாரம் முன்பு காலை 5 மணிக்கு தனது மருமகள் தற்கொலை செய்து கொண்டதாகவும், தாங்கள் ஊரில் இருப்பதால் தனது மகன் அங்கு தனியாக அழுத்து கொண்டு ஒன்றும் புரியாமல் தவிக்கிறான் என்றும், நீயும் ராகுலும் போய் அவனுக்கு ஆறுதல் கூறுங்கள், நாங்கள் திண்டுக்கல்லில் இருந்து வந்து விடுகிறோம் என்று கோபாலிடம் இருந்து போன் வர, அலறி அடித்துக் கொண்டு சந்தானமும் ராகுலும் சென்றுவிட்டு மாலைதான் வீடு திரும்பினர். வந்தும் அவர்கள் வேதனையோடு அன்று முழுவதும் புலம்பி தீர்த்ததும் அவள் கண்முன் வந்து சென்றது. கோபி, எழுந்துடு, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம், குழந்தை எப்படி குடு என்று சந்தானம் குழந்தையை வாங்கினார். சிலையாக அமர்ந்திருந்த கோபியின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. குழந்தை துவண்ட கொடியாக சாய்ந்திருப்பதை பார்த்த சந்தானம், என்னப்பா குழந்தை இப்படி கிடக்குறா? ஏமா செல்வி, இங்க வாமா, இந்தா இந்த குழந்தைக்கு முதல்ல குடிக்க பால் காய்ச்சி கொடு. ராகுல், நீ போய் கோபி குளிக்க ஹீட்டர் போடு என்ற சந்தானத்தை வெறிக்க பார்த்த கோபி, மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் கிளம்புறேன் என்று எழுந்தான். என்னப்பா கோபி, எங்க போற? மாமா நான் சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குளி, அப்புறம் சாப்பிட்டு நிதானமா பேசலாம் என்று அவனை உள்ளே அழைத்து சென்றார் சந்தானம். இதற்குள் குழந்தையை தூக்கி சென்ற செல்வி அந்த குழந்தையின் துணிகளில் இருந்து வரும் நாற்றத்தை பார்த்து, என்ன இது, குழந்தை குளிச்சு நாளாய் இருக்கும் போல இருக்கு, எப்போ குளிச்சாலோ என்னவோ, அதுவே குழந்தைக்கு உடம்பு வலியா இருக்கும். என்னங்க என்று ராகுலை அழைத்தாள். என்ன செல்வி என்று அவள் அருகில் வந்தவன் அவள் தோள் மீது சாய்ந்து கொண்டிருந்த அந்த பிஞ்சை பார்த்து, என்னம்மா குழந்தை இப்படி ரொம்ப டல்லா இருக்கா என்று குழந்தையின் முதுகில் தட்டி கொடுத்தான். ஒன்னும் இல்லைங்க, குழந்தைய குளிக்க வச்சு ரொம்ப நாள் இருக்கும் போல இருக்கு, அவன் மேல வாசனை வருது, நான் போய் அவளை குளிப்பட்டி கூட்டிட்டு வரேன், நீங்க அவர்கிட்ட குழந்தைக்கு துணி ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வாங்க என்றாள். செல்வி, அவன்கிட்ட எந்த துணியும் இல்ல. அப்ப அந்த பேக்ல என்ன இருக்கு?
அது ஏதோ பத்திரம் போல இருக்கு. அடடா, அப்ப என்னங்க பண்றது? குழந்தைக்கு குளிப்பாட்டி துணியை மாத்தணுமே. அதுக்கு என்ன, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த செல்லத்துக்கு 10 நிமிஷம், அதுக்குள்ள இந்த மகாராணியை குளிப்பாட்டு, இதோ வந்துடுறேன் என்று விரைந்தான் ராகுல். குழந்தை அவன் கொஞ்சுவதை மகிழ்ச்சியாக பார்த்துவிட்டு தூக்கி கொண்டு பாத்ரூம் சென்றாள் செல்வி. குழந்தைக்கு தண்ணீர் ஊற்றி வெளியே வருவதற்குள் ராகுல் குழந்தைக்கு 4 டிரெஸ்கள், பேபி பவுடர், பால் பவுடர், ஃபீடிங் பாட்டில், விளையாட்டு பொம்மைகள் என வாரி வந்திருந்தான். அவளுக்கு பவுடர் அடித்து புது துணிகளை போட்டுவிட்டு ராகுலிடம் கொடுத்து விட்டு கிச்சனுக்கு சென்று பாலை காய்ச்சி எடுத்து வந்து குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு செல்வி கொடுக்க அந்த குழந்தை கடகடவென அதை குடிக்க ராகுலும் செல்வியும் அதிர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தனர். அவள் அப்படியே செல்வியின் மடியில் அயர்ந்து தூங்கினாள். என்னங்க, என்ன இது? குழந்தை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகியிருக்கும் போல இருக்கு. அதுதான் அழக்கூட தெம்பு இல்லாம இப்படி சோர்ந்திருக்கா என்று அவளை தோளில் போட்டு கொண்டாள் செல்வி. ஆமா செல்வி, பாவம். குழந்தை இப்படி கொடு என்று அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கி பெட்டில் படுக்க வைத்த ராகுல் அந்த குழந்தைக்கு இருபுறமும் தலையணை வைத்து விட்டு வெளியே வந்தான். இதற்குள் குளித்துவிட்டு தனது பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கொண்டு வெளியே வந்த கோபிக்கு உணவு பரிமாற சொல்லி சந்தானம் செல்வியிடம் கூற, செல்வி பரிமாறியதும் சாப்பிட்டு முடித்த கோபி, சிஸ்டர், குழந்தை எங்க என்று அவன் அமைதியாக கேட்டதும், இப்பதான் குழந்தைய பத்தி ஞாபகம் வருதா இவருக்கு என்று மனதில் நினைத்தவள், உள்ள தூங்கறா என்றால் அவனை சந்தேகமாக பார்த்து கொண்டு. சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், குழந்தை இன்னும் 10 நாளைக்கு உங்ககிட்ட இருக்கட்டும். அம்மா அப்பா எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. நான் தனியா குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளியில போக செய்ய சரியா இருக்கும். நானே அப்புறமா வந்து குழந்தைய வாங்கிட்டு போறேன். அது வரைக்கும் பத்திரமா குழந்தைய விட உங்களை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லை என்றான் கண்கள் கலங்க. ஏய், என்னப்பா கோபி, அதனால என்ன இருக்கு? நாங்க குழந்தைய பாத்துக்கிறோம். அம்மாடி, என்னம்மா சொல்ற என்றா சந்தானம் தனது மருமகளை பார்த்து. சரி மாமா, அதனால என்ன, நான் பாத்துக்கிறேன் என்றாள் செல்வி பரபரப்பாக. ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்ப ராகுல், நான் கிளம்புறேன், பாத்துக்கோ என்று வெளியே சென்றான் கோபி. என்னப்பா, ஏன் எப்படி இருக்கான்? குழந்தைய பார்க்க கூட இல்ல, அவ சாப்பிட்டாளான்னு கூட கேட்காம அப்படியே போயிட்டான் என்று ராகுல் கேட்க, என்ன பண்றது ராகுல், வீட்டுல எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு காதல் கல்யாணம் பண்ணா. அந்த பொண்ணு பிறந்த வீட்டுல அந்த பொண்ணு அப்பவே தலைமொழிகிட்டாங்க. கோபாலும் அவன் சம்சாரமும் ஊரோட இருந்துட்டாங்க. 4 வருஷத்துல என்ன நடந்தது என்னன்னு புரியல. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. இவன் இப்படி ஆயிட்டான். பாவம், குழந்தைதான் இவங்க நடுவுல மாட்டிக்கிட்டா. சரி விடு, ஒரு 10 நாளைக்கு தானே, பார்த்துப்போம் என்றார் சந்தானம். அன்றிலிருந்து அந்த குழந்தையை ராகுலும் செல்வியும் அன்போடு பார்த்து கொள்ள அந்த குழந்தையும் இவர்களிடம் ஒட்டி கொண்டது. செல்வியை அம்மா என்று அழைக்க ஆரம்பித்த அந்த குழந்தையை வாரி எடுத்து கொஞ்சி தீர்த்தாள் செல்வி. என்ன செல்வி, உன்னை மட்டும் அம்மான்னு கூப்பிடுறா, அப்பாவை தாத்தான்னு கூப்பிடுறா, நான் யாருன்னு கேட்டா மட்டும் சிரிக்கிறா என்றான் ராகுல் செல்லமாக அந்த குழந்தையிடம் கோபித்து கொண்டு. அட, குழந்தைக்கு என்னப்பா தெரியும் என்று ஈசி சேரில் இருந்து சந்தானம் கூற குடுகுடுவென ஓடி சென்று அவர் மடியில் ஏறி அமர்ந்தாள் சிட்டு. ஏ வாலு பொண்ணே, 2 நாள் எப்படி இருந்த, இப்ப என்னம்மா குறும்பு பண்ற? சரி, உன் பேர் என்ன என்றா சந்தானம் அவளை அணைத்து கொண்டு. அந்த பிஞ்சு அவரை பார்த்து சிரிக்க, ஆமா மாமா, நாமளும் செல்லம் பட்டு கண்ணம்மான்னு கூப்பிட்டு இவ பேர் என்னன்னு கேட்கவே இல்லை பாருங்களேன் என்று அவர் அருகில் வந்தாள் செல்வி. அவளிடம் தாவி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு, ஏ வாலு, உன் பேர் என்னடி குட்டி என்றாள் அன்போடு. பல்வெள்ளி என்று சிரித்தது அந்த மழலை. என்னது பல்வெளியா? என்ன சொல்றா இவ, இப்படிலாம் கூட பேர் வைப்பாங்களா என்றான் ராகுல் முழித்து கொண்டு. மூவரும் சிரித்தனர். அட, என்னவோ சொல்றாங்க அவ. ஏய் குட்டி, நல்லா சொல்லு, உன் பேர் என்ன? பல்வெளி என்று மீண்டும் அவள் செல்வியின் முகத்தில் தன் முகத்தை வைத்து அழுத்தி கொண்டு கூற, என்ன சொல்றா, ஒன்னும் புரியலையே. அட ராகுல், இது கூடவா புரியல? அவ பேரு பல்லவி, அதுதான் குழந்தை அப்படி சொல்லுது என்று சிரித்தார் சந்தானம். ஓ அப்படியா? அப்பா, அவ பாஷை உங்களுக்கு எப்படி புரியுதுப்பா என்றான் ராகுல் சிரித்து கொண்டு. டேய், நீயும் இப்படி தாண்டா பேசுவ, நான் அப்ப அதை புரிஞ்சுக்கலையா? அதெல்லாம் போக போக தானா வந்துடும் என்றார் சந்தானம்.
ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிடுவாரே என்று சோஃபாவில் சென்று அமைதியாக அமர்ந்தான் ராகுல். செல்வியின் முகம் மாறியது. அவள் குழந்தையை இருக்க அணைத்து கொண்டாள். அதுக்கு என்ன பண்ண முடியும், அது அவங்க குழந்தையாச்சே. சரி ராகுல், என்ன இது 10 நாள்ல வர்றேன்னு கோபி சொல்லிட்டு போனா, ஆனா இன்னையோட 15 நாள் ஆயிடுச்சுல்ல என்றார் நிமிர்ந்து கேலண்டரை பார்த்து கொண்டு. ஆமாப்பா, நாம குழந்தை வந்த சந்தோஷத்துல அத கவனிக்கவே இல்ல. அவளும் புது இடம் புது ஆளுங்கன்னு அழாம கொள்ளாம நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டா. அதனால நமக்கும் நாள் போனதே தெரியல என்றான் ராகுல். ஆமாங்க, இந்த குட்டி பொல்லாத திருடி நம்ம மனசையெல்லாம் திருடிட்டா என்று மீண்டும் அவளை இருக்க கட்டி அணைத்து முத்தமிட்டாள் செல்வி. சரி, அவனுக்கு வேலை முடிஞ்சிருக்காது, எதுக்கும் இன்னும் 4 நாள் பார்க்கலாம் என்றார் சந்தானம். மறுநாள் காலை குழந்தை கட்டிலில் முனறி கொண்டிருக்க தூக்கத்தில் இருந்து திரும்பிய செல்வி அவள் மேல் கைகளை வைத்த வேகத்தில் பட்டன் எடுத்து கொண்டாள். என்னங்க என்னங்க பாருங்க, குழந்தை உடம்பு அனலா கொதிக்குது என்று அவள் அறியதை கேட்டு வாரி சுருட்டி கொண்டிருந்த ராகுல் குழந்தையின் உடலை தொட்டு பார்த்துவிட்டு, என்ன செல்வி இப்படி கொதிக்குது? சரி, குழந்தை எடுத்துக்கோ, டாக்டர் கிட்ட போலாம் என்று துணிகளை மாற்றிக்கொண்டு கிளம்பினான். டாக்டரிடம் சென்று வந்ததும் குழந்தை அமைதியாக உள்ளே எடுத்துக்கொண்டு கட்டில் படுக்க வைக்க சென்றான் ராகுல். செல்வி பின்னால் வருவதை பார்த்த சந்தானம், என்னம்மா குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு, டாக்டர் என்ன சொன்னாரு என்றார் பரபரப்பாக. ஒன்னும் இல்ல மாமா, சாதாரண ஃபீவர் தானா, மருந்து கொடுத்திருக்காரு. சாப்பாடு எல்லாம்? பால் கஞ்சி கொடுக்க சொன்னாரு, பருப்பு சாதம் 2 நாளைக்கு வேண்டான்னு சொன்னாரு. சரி, நான் போய் வெந்நீர் காய்ச்சி குழந்தைக்கு மருந்து கொடுத்துட்டு வரேன் என்றாள் செல்வி. சரிம்மா, பார்த்து பத்திரம், ஊரார் குழந்தை பாவம், இந்த வயசுல தாயை பறி கொடுத்துட்டு அந்த குழந்தை படுற வேதனை என்று ஹாலில் இருந்த தனது மனைவி கற்பகத்தின் போட்டோவை பார்த்தார் சந்தானம். குழந்தைக்கு மருந்துகளை கொடுத்துவிட்டு அவளை அமைதியாக தூங்க வைத்த ராகுல், நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் தூங்கு செல்வி என்றான். இருக்கட்டுங்க, எனக்கு தூக்கம் வரல, நீங்க வேணா தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன் என்றாள் அமைதியாக. இல்லம்மா, எனக்கும் தூக்கம் வரல. ஏன் செல்வி, குழந்தைக்கு ஒருவேளை அவங்க அப்பா ஞாபகம் வந்திருக்குமா, அதனாலதான் திடீர்னு ஃபீவர் வந்திருக்கா? இல்லைங்க, இங்க வந்ததுல இருந்து அது அவங்க அப்பாவை தேடவே இல்லை. அப்பான்னு அன்னைக்கு கூட அவர் அந்த குழந்தை கூப்பிடல, பாத்தீங்க இல்ல? ஆமா செல்வி, ஒருவேளை குழந்தைக்கு அம்மா ஞாபகம் வந்திருக்குமோ தெரியலீங்க. ஆனா சாயங்காலம் கூட என்கிட்ட நல்லாதான் விளையாடிட்டு இருந்தா, அப்படி ஏக்கம் வந்த மாதிரியே தெரியலையே. சரி விடு, என்னவோ தெரியல. ஆனா இவ இப்படி படுத்து கிடக்கிறத பார்க்க என்னால முடியல. சரி செல்வி, நான் நாளைக்கு போய் கோபியை பார்த்துட்டு வரேன் என்றான் ராகுல். எதுக்குங்க, குழந்தைக்கு உடம்பு முடியல, இப்ப எதுக்கு அவங்க அப்பா கிட்ட விடுறது, அவர் என்ன பார்த்துப்பாரு, எனக்கு நம்பிக்கை இல்ல. இல்லம்மா, என்ன இருந்தாலும் பெத்த அப்பா கூட இருந்தாதான் குழந்தைக்கு நல்லது. செல்வி அமைதியாக அசந்து தூங்கும் பல்லவின் அருகில் சென்று அவளை பார்த்து கொண்டு அவள் அருகில் சாய்ந்தாள். மறுநாள் குழந்தை நன்றாக தூங்கி கொண்டிருக்க அவளின் கன்னத்தில் லேசாக கிள்ளி முத்தம் கொடுத்து விட்டு வெளியே சென்ற ராகுல், செல்வி, குழந்தைக்கு ஃபீவர் இல்ல, பாத்துக்கோ, நான் ஆபீஸ் போயிட்டு அப்படியே கோபியை பார்த்துட்டு வரேன். மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்துடு, பால் கஞ்சி மட்டும் கொடு, வேற எதுவும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டே ராகுல் வெளியே செல்ல, இப்பத்திக்கு குழந்தை வேண்டான்னு நாங்க பிளான் பண்ணிருக்கோன்னு 2 வருஷம் குழந்தை பெத்துக்காம இருக்கிற இவங்க அந்த குழந்தை எப்படி கொஞ்சறாங்க பாத்துக்கிறாங்க என்று சந்தானம் மனதில் சிரித்து கொண்டே உள்ளே சென்று குழந்தையை பார்த்தார். குழந்தை துவண்ட கொடியாக கிடப்பது வீட்டில் இருந்த மூவருக்கும் மனதை பிசைந்தது. செல்வி சாப்பாடு கூட சரியாக செய்யாமல் வெறும் சாதம் வடித்து மோரை தாளிக்க சந்தானம் அது கூட வேண்டாம் என்று குழந்தையின் அருகிலே இருந்தார். வேலைக்கு சென்ற ராகுல் பணியில் கவனம் இல்லாமல் சிஸ்டத்தை ஆன் செய்தால் பல்லவின் முகமே தெரிய போன் செய்து செல்வியிடம் விசாரித்து விட்டு ஆஃப் டே லீவ் போட்டுவிட்டு நேராக கோபியின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினான். உள்ளிருந்து ஒரு பெரியவர் வெளியே வர, இங்க கோபின்னு அவரு 1 வாரம் முன்னாடியே சிங்கப்பூர் போயிட்டாருங்க, நீங்க யாரு? அப்ப இந்த வீடு? அத நாங்க வாங்கிட்டோம், பெயிண்டிங் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு என்றார். என்னது, சிங்கப்பூர் போயிட்டானா? அதுதான் போன் போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வந்ததா என்று மலைத்து நின்றிருக்க பக்கத்து வீட்டில் இருந்து ராகுலை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண் ஓடி வந்தாள். சார், நீங்க கோபி சாரோட ஃப்ரெண்டு தானே, நான் அன்னைக்கு கீதாவோட டெத்துல பார்த்தேன் என்றாள்.
ஆமா மேடம், கோபி சிங்கப்பூர் போயிட்டான்னு சொல்றாங்க. ஆமா சார், ஆனா குழந்தை தான் எங்கன்னு தெரியல. வீட்டை கூட அவசர அவசரமா வித்துட்டாரு. அப்படியா? எதுக்கு? அவருக்கு ஏற்கனவே இங்க இருக்க பிடிக்கல சார். கீதாக்கும் அவருக்கும் எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். அவர் அப்பவே சிங்கப்பூர் போக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. அப்பதான் அவங்க சண்டை முத்தி போய் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. பாவம், அந்த குழந்தை இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுது என்று அவள் கூறியதை கேட்ட ராகுலிற்கு கோபியின் மனநிலை நன்றாக புரிந்தது. நடந்ததை வீட்டில் கூற சந்தானம் பதறிக்கொண்டு கோபாலுக்கு போன் செய்ய, அவனை பத்தி என்கிட்ட பேசாத சந்தானம். அவன் எங்களுக்கு மகனே இல்ல. இந்த வயசான காலத்துல எங்களை அனாதையா தவிக்க விட்டுட்டு அந்த வீட்டையும் என்னை ஏமாத்தி வாங்கிட்டான். நாங்களே இங்க குடிசையில கால் வைத்து கஞ்சிய குடிச்சிட்டு கிடக்கும். இதுல அந்த குழந்தைய எங்களால பாத்துக்க முடியாது. அது எங்கேயாவது அனாத ஆசிரமத்துல விட்டுடு, உனக்கு புண்ணியமா போகும் என்று போனை வைக்க, என்னப்பா இப்ப என்ன பண்றது என்று மூவரும் விழிக்க தனது நண்பனிடம் பேசி அனாதை இல்லத்தில் குழந்தையை சேர்க்க ஏற்பாடு செய்தான் ராகுல். அன்று இரவு பல்லவியை நடுவில் போட்டுக்கொண்டு இருவரும் படுத்து கொண்டிருந்தனர். அவள் தலையை ஆசையாக கோதிய செல்வி, நாளைக்கு நேரம் குழந்தை ஆசிரமத்துக்கு போயிடுவா இல்லைங்க. அங்க இவளை யாரு பார்த்துப்பா? குழந்தைக்கு வேளாவளிக்கு ஆகாரம் பார்த்து பார்த்து யாரு கொடுப்பா? மருந்தெல்லாம் சரியா கொடுப்பாங்களா என்று புலம்பலோடு கேட்டுக்கொண்டிருக்க திரும்பி படுத்து கொண்டிருந்த ராகுல் ஒன்றும் பதில் கூறாததை பார்த்து அவனை தொட்டு லேசாக திருப்பினாள். திரும்பி அவன் கண்கள் குளமாக இருப்பதை பார்த்து செல்வி, என்னங்க ஏன் அழறீங்க என்று அலறிக்கொண்டு எழுந்தமர்ந்தாள். இல்ல செல்வி, குழந்தை அம்மா இல்லாம வளர்றது எவ்வளவு பெரிய கொடுமைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் அழுவேன். அப்ப அப்பா தான் என்ன சமாதானப்படுத்துவாரு. ஆனா பாவம், இந்த குழந்தைக்கு அந்த கொடுப்பின கூட இல்ல. ஆனா இந்த தேவதை நம்ம வீட்டுக்கு வந்ததும் ஏதோ என் மனசுல ஒரு நிம்மதி. எங்க அம்மா நினைவு நாள்ல இவ இங்க வந்தா பாரு, அப்ப நான் இவளை பார்த்தப்ப எங்க அம்மாவே திரும்பவும் பிறந்து வந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்தது. அப்படியா? அது ஏன் நீங்க இத்தனை நாள் சொல்லவே இல்ல? என்ன சொல்றது என்று பெருமூச்சு விட்டான் ராகுல். மறுநாள் காலை தனது நண்பனிடம் இருந்து போன் வர, செல்வி, குழந்தைய கூட்டிட்டு போக என் ஃப்ரெண்டு வரானா, குழந்தைய ரெடி பண்ணு என்றான் ராகுல் கம்மிய குரலில். அவ தூங்கிட்டு இருக்காங்க. சரி, நான் போய் பாக்குறேன் என்று உள்ளே அமைதியாக சென்று பல்லவின் அருகே அமர்ந்த ராகுல் அந்த பிஞ்சு முகத்தை ஆவலாக பார்த்து கொண்டு அமர்ந்தான். ஏய் குட்டி தேவதையே, நீ வந்த இந்த கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை சொர்க்கமாக்கிட்ட. நீ இல்லாம நாங்க எப்படி இருக்க போறோம்? செல்விய அம்மான்னு கூப்பிட்ட, அப்பாவை தாத்தான்னு கூப்பிட்ட. ஆனா என்ன மட்டும் எதுவும் கூப்பிடாம சிரிச்சுக்கிட்டே இருந்துட்ட. ஆனா இப்ப அந்த சிரிப்பை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? ஆபீஸ்ல இருந்து நான் வந்ததும் செல்வி கிட்ட இருந்து தாவி என்கிட்ட வருவியே, இனிமே அப்படி யாரு வருவா? வண்டியில என் கூட தினமா வரணும்னு அடம் பிடிச்சு அழுவியே, இனிமேல் அந்த வண்டியில என்னால போக முடியுமா? அந்த வண்டியை எடுக்கும் போது உன் ஞாபகம் தானே வரும். நான் உன் முகத்துல எங்க அம்மாவை பார்த்தேன். ஆமா பார்த்தேன். நீ வந்ததும் எனக்கு எங்க அம்மாவே திரும்பவும் பிறந்து என்கிட்ட வந்தா மாதிரி இருந்தது. ஆனா இப்ப என்று அவன் மனதில் புலம்பியதை உணர்ந்தவாறு கண்களை பட்டென திறந்த பல்லவி அவனை பார்த்து புன்னகை செய்தாள். செல்லோ அம்மாடி என்று அவளை வாரி எடுத்த ராகுல், செல்வி இங்க வா, குழந்தை எழுந்துட்டா, பழைய மாதிரி இப்பதான் சிரிக்கிறா பாரு என்று அழைக்க சந்தானமும் செல்வியும் பரபரப்பாக உள்ளே வந்தனர். அவளை முத்தமிட்ட ராகுலை அப்பா என்று மெதுவாக அழைத்தாள் பல்லவி. அவளை தூக்கி வைத்துக் கொண்டிருந்த ராகுலின் கைகள் நடுங்கியது. அவளை வெறிக்க பார்த்தவன், என்ன என்ன சொன்ன என்ன சொன்ன என்று அவளை உற்று பார்த்தான். அப்பா என்று அவன் தோள்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டு சிரித்த அந்த மலரை வாரி அணைத்த ராகுல், அப்பா செல்வி பாருங்க, என் அப்பான்னு கூப்பிடுறா. இவ யாரும் இல்ல, என் அம்மா தான். அப்பா ஆமாப்பா, நான் சொல்லல செல்வி, நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல, இது எங்க அம்மா தான். திரும்பவும் என்கிட்டயே வந்துட்டாங்க, திரும்பவும் பிறந்து என்கிட்ட வந்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல, பாரு பாரு. ஏய் செல்லம், நான் இனிமே உன்னை எங்கேயும் விட மாட்டேன். நான் தான் உன் அப்பா. தோ அம்மா என்று அருகில் இருந்த செல்வியை காண்பிக்க, அம்மா என்று குழந்தை அவளிடம் தாவ வாரி அணைத்து அவள் முத்தம் கொடுத்தாள். சந்தானம் அமைதியாக தனது மனைவி கற்பகத்தின் போட்டோவிடம் செல்ல அந்த போட்டோவில் இருந்த ரோஜா மலர் கீழே விழுந்தது.
அதை பார்த்த சந்தானம் தனது மனைவியின் முகத்தை அதிர்ந்து பார்க்க அந்த முகத்தில் ஒரு ஆனந்த புன்னகை தவழ்ந்ததை அவர் உணர்ந்தார். இத்துடன் மீண்டும் பிறந்து வந்த அம்மா கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.